நாளைக்கு முதலமைச்சர் துவங்கி வைக்கிறாங்க. அனைத்து இடங்களையும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் கொடுப்பாங்க. இப்போ மழைக்கால சிறப்பு முகாம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தப்படுமா? ஆமா, இப்போ மருத்துவ அணி சார்பாக திமுக மருத்துவ அணி சார்பாக இன்னைக்கு இங்கே துவங்கப்பட்டிருக்கு. அடுத்து 4 நாட்கள் நடக்கும்போது முதல் கட்டமாக அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க தான் களத்தில் இறங்கி இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கான அனைத்து மருத்துவ செக்கப்புகளும் இங்கே பண்ணப்படும். அடுத்து 4 நாட்கள் இங்கே நடக்குது. இப்போ வருமான வரி செலுத்துறவங்க ரேஷன் கார்டு இல்லாதவங்க விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறோம். பட் அவங்க ஒரு டவுட்லேயே இருக்கிறாங்க. இல்லை யாரும் இல்லை எல்லாருக்குமே கண்டிப்பாக கொடுக்கப்படும். கோவிட் காலத்தில் எப்படி கொடுக்கப்பட்டுச்சோ இப்போ ஏற்கனவே 80% பேருக்கு டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஈவினிங்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த தேதி அந்த டைம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, கொடுப்பாங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அந்த நிவாரணத்தொகை கிடைக்கும். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு சம்பந்தமா இது வரைக்கும் உள்துறை அமைச்சர் பதில் அளிக்கல. அந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொன்னது தான், இது வந்து ரொம்ப ஒரு ஜனநாயக படுகொலை. யாருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நான் முதல் நாள் வந்து அரசியலாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அரசியல் பேச விரும்பலன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர்கள் அது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவைக்கே சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பார்த்திபன் வந்து சென்னையில் இருக்காரு. அவரெல்லாம் வந்து நீக்கியிருக்காங்க. இது பெரிய ஒரு ஜனநாயக கேலிக்கூத்து தான் நடக்குது. மீண்டும் ஒன்றிய அரசு கேட்பது வந்து தயவுசெய்து பாதுகாப்பு கொடுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.